நடக்குதுன்னு பஸ்ஸு, ஒரு மெட்ரோ, திருப்பி ஒரு பஸ்ஸுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோங்க. போட்டாச்சு. நம்ம ஃபிளாக் ஹோஸ்டிங் பண்ணும்போது இருக்கிற ஒரு ஸ்பிரிட்டே ஒரு வேற லெவல் ஸ்பிரிட். அதுக்கப்புறம் வந்து லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி இயரிங்ஸு, கிராஃப்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொரு வகை வகையான உணவுகள் இருக்கு. குழந்தைங்களும் வந்து அந்தந்த பிளே ஏரியாலேயே வந்து விளையாட வச்சாங்க. செம்மையா இருந்தது. நம்ம ஆளுங்க பாருங்க, எகிரி குச்சி சும்மா தாவி தாவி அது வெடிக்கிற அளவுக்கு எவ்வளவு அழகா பசங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹலோ ஸ்காட்ஸ், என்னடா அடிக்கிற வெயில்ல எங்கேயோ கிளம்பிட்டான்னு தானே பார்க்குறீங்க? வேற எங்கேயும் இல்லைங்க. ஹெல்சிங்கியில் இருக்கிற மெரிபுஸ்தோவில் இந்தியா டே ஈவெண்ட் நடக்குதுன்னு சொன்னாங்க. உடனே நான் போகாமல் இருக்கலாம்னு நினைக்க முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா அதையும் நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொடுத்தா தானே நீங்கள் எப்படி இந்தியா டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஜங்கிள் ரைட் மாதிரி ஒரு பஸ்ஸு, ஒரு மெட்ரோ, திருப்பி ஒரு பஸ்ஸுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். அந்த ஸ்பாட்டுக்கு போனோடனே என்னடா இது ஸ்டேஜ் ஒரே சின்னதாக இருக்குன்ட்டு சைடில் இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போடா கண்ணா அப்படின்னு பார்த்தா கிட்ட இருக்கிற மக்களை பார்த்தேங்க. பார்த்த உடனே அடடா நம்ம வந்த இடம் கரெக்டான இடம்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு ஃபோட்டோவை எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி பிக்கையும் தூக்கி போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு அழகாக வந்து அந்த ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணாங்க. நான் சொன்ன மாதிரி இது 100 பேர் இல்லைங்க, அதுக்கும் மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஷாப்ஸ் இருந்ததுங்க. வெரைட்டி ஆஃப் ஷாப்ஸ். இந்த இந்தியா ஃப்ளாக் பார்க்கும்போது நம்ம ஆகஸ்ட் 15th அன்னைக்கு நம்ம ஃப்ளாக் ஹோஸ்டிங் பண்ணும்போது இருக்கிற ஒரு ஸ்பிரிட்டே ஒரு வேற லெவல் ஸ்பிரிட்டுங்க. அதே மாதிரி தான் எனக்கும் இந்த ஈவெண்ட்டில் இருந்தது. இந்த ஈவெண்ட்டில் வெரைட்டி ஆஃப் ஷாப்ஸ் இருந்ததுங்க. கிட்ட நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி இயரிங்ஸு, கிராஃப்ட் ஒர்க்ஸு, அது மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருந்தது. அந்த ஷாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 ஷாப்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வர ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இம்பார்ட்டனுங்க. ஏன் கேட்டிங்கன்னா சாப்பாடு தான், வேற என்ன. ஐஸ்கிரீமில் ஸ்டார்ட் பண்ணுச்சுங்க அந்த ஷாப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொரு வகை வகையான உணவுகள் இருந்ததுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்தது. சமோசா, கட்லெட்டு, பாவ் பஜ்ஜி, இது மாதிரி நிறைய நார்த் இந்தியன்ஸ் சாட் ஐட்டம்ஸும் இருந்தது. ஒவ்வொரு ஸ்டால்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வகையான உணவுகள் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ரைஸஸ்ஸு ப்ளஸ் சிக்கன்ஸு, கானா. இங்கே கானான்றது சிக்கனுங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த வகை நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லை, ரோஸ் மில்க்கு, பாதாம் கீர், இது மாதிரி நிறைய வகைகளான ட்ரிங்க்ஸும் இருந்துச்சு. ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருந்தது. இது மாதிரி நிறைய இருந்தது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட உணவுகள் வந்து எப்படின்றது ஒரே சென்ட்ரலைஸ்டான இடத்துல வந்து இங்கே இந்த ஈவெண்ட்டில் சாப்பிட முடிஞ்சுதுங்க. சூப்பராக இருந்தது. இந்த ஒரு ஈவெண்ட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் சாட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸையும் நீங்கள் சாப்பிட முடியும். அதுக்காக தாங்க நானும் இங்கே வந்தேன். நானும் நிறைய டேஸ்ட் பண்ணேன். சில வந்து என்னால் காமிக்க முடியல, ஏன்னா செம்ம ரஷ்ஷுங்க, செம்ம கூட்டங்க. அதனால் வந்துட்டு என்னால் வீடியோ ஃபுல்லாகவே என்னால் எடுக்க முடியல. நாங்கள் வாங்கின உணவுகள் வந்து என்னால் எடுக்க முடியல. ஆனால் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. எல்லா ஸ்டால்லையும் வந்துட்டு கூட்டம் அள்ளுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்டால் கூட எம்டியாக இல்லை. எல்லா ஸ்டால்லையும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த லாஸ்ட்டாக பாருங்கள், ஃபின்லாண்டில் இருக்கிற தமிழ் சங்கமும் ஒரு ஸ்டால் போட்டுருந்ததுங்க. சூப்பராக இருந்ததுங்க ஸ்டாலு. அந்த ஸ்டால்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான உணவு வகைகள் போட்டுருந்தாங்க. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது இது என்னடான்றதுன்ட்டு உள்ளே போய் பார்த்தா பசங்க குழந்தைங்க விளையாடுறதுக்காக வந்துட்டு ஒரு ப்ளே ஏரியாவையும் இங்கே வந்து பில்ட் பண்ணிட்டாங்க. ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து அந்தந்த ப்ளே ஏரியாலேயே வந்து விளையாட வச்சாங்க. செம்மையாக இருந்தது. நம்ம ஆளுங்க பாருங்க, எகிரி குச்சி சும்மா தாவி தாவி அது வெடிக்கிற அளவுக்கு எகிரி குதிச்சுட்டே இருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா சலாம அலேக்கா அப்படியே நிற்குது. அடுத்தது வாங்க கல்ச்சர் ஈவெண்ட் தான், அதை பார்க்கலாமா? பாருங்க, இந்த கல்ச்சர் ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்டேட் வழியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஜ் எல்லாம் பார்க்காம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க.
சூப்பராக வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போதே நல்லா இருந்தது. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய வந்து பேர் வந்து இங்கே இதை பார்க்கறதுக்காகவே வந்தாங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய தமிழ்நாடு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க எவ்வளோ அழகா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸை வந்து பயங்கரமா வேற ஆடிட்டு இருந்தாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் கல்ச்சர்ஸை வந்து இது பண்ற மாதிரி கோயிலை ஒரு ஆடினாங்க. டான்ஸ் சூப்பராக இருந்ததுங்க. பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லையும் பெர்ஃபார்மன்ஸையும் வந்து ஈவெண்ட்ல பார்க்கலாம். பார்த்துட்டு வேற லெவல்ல இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைனலாக வந்து நம்ம வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த ஈவெண்ட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் மாதிரி கிட்டத்தட்ட நிறைய போட்ஸு ஷிப்ஸு எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. நான் இந்த வீடியோவை நான் முன்னாடியே காமிச்சிருந்தேன். ஸோ இது பக்கத்தில் வந்து சூப்பராக வந்து இந்த போட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து அழகாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்பி போக வேண்டியது தான். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். பாய்.